நீங்கள் சாதாரணமாக கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு கடந்து போகிற பாடல்களாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வரியை நான் சொல்கிறேன் பாருங்க, அதுக்குள்ளே எவ்வளவு சொல்லும்போது இன்னொரு அர்த்தம் வருது பாருங்க. நிதானித்து சொல்லும்போது நான் சொல்கிறேன் பாருங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு சொன்னார். நேர்மையாளனுக்கு உடனே வெற்றி கிடைச்சிடாது சார், கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனால் அது நிரந்தர வெற்றியாக கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கண்ணதாசன் சொன்னார். இப்படி வாசிச்சு பாருங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, ஓடுறா ஓடிட்டேறா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு பாருங்க. எங்க கேவி மகாதேவன் நிற்கிறார் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சே வாங்க. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு எங்க நிக்கிறாரு? அவன் சொன்னாரு பாருங்க. அந்த பாட்டுக்கு இந்த ஒலி தேவைன்னு சொல்லி கொடுத்தவர் கேவி மகாதேவன் தான் அந்த இடத்துல. ஏன்? அதுக்கு முன்னாடி என்ன வரி இருக்கு? ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடுறா. ஓடுனா நம்ம சத்தம் வரணுமா? அப்படின்னு சத்தம் கொடுக்கணுமா இல்லையா? அதை பாட்டுக்குள்ள கொண்டு வச்சாரு பாருங்க சார். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு.